கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பெலனுள்ள வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நம்முடைய கலக்கங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். நம் இருதயத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறவன் மனிதனாய் இருக்கிறான். முகத்தை பார்க்கிறவன் மனிதன். நம் வெளிப்புற காரியங்களை பார்க்கிறவன் மனிதனாய் இருக்கிறான். உள்ளான இருதயத்தை காண்கிறவர் கர்த்தராய் இருக்கிறார். மனிதர்கள் பல வேளைகளிலே நம்முடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் போகலாம். நம் இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் போகலாம். மனிதர்கள் பல வேளைகளிலே நம் விரோதமாய் செயல்படலாம். மனிதர்கள் பல வேளைகளிலே நம் இருதயத்தை காயப்படுத்தலாம். நமக்கு நெருக்கமாய் இருக்கிறவர்கள் நம் உள்ளத்தை, நம் இருதயத்தை காயப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் எதற்கும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் எதற்கும் கவலைப்படாதபடிக்கு உங்களை நெருக்குகிற, உங்களை விரோதமாய் எழும்புகிற, உங்களை காயப்படுத்துகிற, உங்களை நிந்திக்கிற, உங்களை அவமதிக்கிற ஜனங்களை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் புரிந்து வைத்திருக்கிறார். உங்கள் இருதயம் ஒருபோதும் கலங்காதிருக்கட்டும். தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். என் உள்ளத்தை காண்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என் உள்ளத்தின் பாரத்தை காண்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என் உள்ளத்தின் தவிப்புகளை கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். என் உள்ளத்தின் தேவைகளை கர்த்தர் காண்கிற தேவனாக இருக்கிறார். முகத்தை பார்க்கிற மனிதனை குறித்து நான் இனி கலங்க போவதில்லை. நான் இனி பயப்பட போவதில்லை. ஏனென்றால் என் உள்ளான இருதயத்தை கர்த்தர் காண்கிறார். என் வியாகுலங்கள் கர்த்தருக்கு தெரியும். என் உள்ளான இருதயம் கர்த்தருக்கு தெரியும். நான் யார் என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை புரிந்து கொண்டால் போதும். கர்த்தர் என்னை அறிந்து கொண்டால் போதும். என்னை பார்க்கிற, என்னை ஏளனமாய் பார்க்கிற, ஏளனமாய் பேசுகிற மனிதனை குறித்தோ, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்தோ இனி நான் கலங்க போவதில்லை. இனி என் இருதயம் கலங்காது. ஏனென்றால் என் கர்த்தர் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். என் கர்த்தர் மீது விசுவாசத்தை வைக்கிறேன். என்னை உண்டாக்கினவர் மீது நான் விசுவாசம் வைக்கிறேன். என்னை தெரிந்து கொண்டவர் மீது நான் விசுவாசம் வைக்கிறேன். என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். என் கர்த்தர் என்னை நடத்துவார். என்னை பார்த்து என் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை தெளிவாய் பேசுகிறவராக இருக்கிறார். நீங்கள் பல வேளையில் கலங்கி கொண்டிருக்கலாம். சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்து, சுற்றி இருக்கிற சூழ்நிலை குறித்து, விரோதமாய் செயல்படுகிற காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இனி கலங்காதிருங்கள். கர்த்தர் மீது விசுவாசத்தை வையுங்கள். கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் எல்லா கலக்கத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் மாற்றுவார். உங்கள் இருதயத்தில் சந்தோஷத்தை, உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை, உங்கள் இருதயத்தில் மகிழ்ச்சியை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். உங்கள் இருதயம் இனி கலங்காதிருப்பதாக. இதுவரையில் நீங்கள் கலங்கி கொண்டிருந்தது போதும். இதுவரையில் நீங்கள் அழுது கொண்டிருந்தது போதும். இதுவரையில் நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தது போதும். இனி கலங்காதிருங்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார். விரோதமாய் செயல்படுகிற மனிதர்களை கர்த்தர் பார்ப்பார். உங்கள் விரோதமாய் எழும்புகிற சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் விரோதமாய் எழும்புகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் கலங்காதிருங்கள். விசுவாசம் கர்த்தர் மீது இருக்கட்டும். கர்த்தர் உங்களை கைவிடாமல் நடத்துவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்கள் வருகிறோம். நம்பிக்கையோடு வருகிறோம். எங்கள் இருதயம் இனி கலங்காதபடிக்கு உன் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலை கண்டு, எங்கள் விரோதமாக எழும்புகிற மனிதர்களை கண்டு, எங்கள் விரோதமாக செய்யப்படுகிற தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் கண்டு நாங்கள் கலங்கி கொண்டிருந்தது போதும். இனி நாங்கள் கலங்காதபடிக்கு, இனி நாங்கள் பயப்படாதபடிக்கு, இனி நாங்கள் திகைத்து போகாதபடிக்கு எங்கள் நம்பிக்கையும் மீது நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. இதெல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீர். இதெல்லாவற்றுக்கும் பதில் தருவீர். இதெல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவீர். எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை நிச்சயமாய் மாற்றுவீர் என்பதை விசுவாசிக்க நாளையும் கரத்தில் விசுவாசத்தோடு நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை நேர்த்தியாய் நடத்துவீராக. எங்களை கரம் பிடித்து நடத்தும். எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் இருதயம் இனி கலங்காமல் இருக்கட்டும். கர்த்தர் மீது விசுவாசத்தை வையுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை ஆற்றி தேற்றி நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.